கிரெடிட் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கிரெடிட் கார்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது மெயினா ஜென்ஸுக்கு வரக்கூடிய ஒரு ஹெல்த் இஷ்யூ. அண்ட் நாம நெனச்சோம்னா இந்த பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். அண்ட் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மணி பர்ஸ் ஆர் வாலெட்ட பேக் பாக்கெட்ல வைக்கிற பழக்கம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் பாக்கெட்ல பர்ஸ வச்சுட்டு நம்ம ஃபிளாட் சர்ஃபேஸ்ல உட்கார்றோம்னா, நம்மளோட சயாட்டிக் நர்வ் தட் இஸ் நம்ம உடம்பிலேயே ரொம்ப நீளமான நம்ம அடிமுதுகுலேருந்து நம்ம கால் பாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுற ஒரு நரம்பானது ரொம்ப அதிகமா அழுத்தப்படும். அட் த சேம் டைம் பெரிஃபார்மிஸ் அப்படின்ற ஒரு தசையும் அந்த பேக் சைட்ல இருக்கும். தட் இஸ் நம்ம வந்து நம்மளோட க்ளூட் மசில் பக்கத்துல இருக்கும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அதிகமான அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு லோ பேக் ஏக் தட் இஸ் அடிமுதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பாக்கெட்ல பர்ஸை வச்சுட்டு உட்காரும்போது நம்ம ஸ்பைனோட கர்வேச்சர் ஆனது ஒரு சைடா அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த அழுத்தமானது அதிகமான வலியை ஏற்படுத்தும். அண்ட் இந்த கிரெடிட் கார்டைட்டிஸ் அப்படின்றது ஒரு நான் மெடிக்கல் டேர்ம். இது எதனால சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்டு மாதிரியான ரொம்ப திக்கான கார்ட்ஸை நம்ம அதிகமா நம்ம வேலெட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம பர்ஸோட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியா இருக்கும். இந்த பர்ஸை நம்ம பின்னாடி வைக்கும்போது இந்த அழுத்தமானது பயங்கரமா ஏற்படும். ஸோ அதனால தான் இதை ஃபார்மலி கிரெடிட் கார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் டெர்மினாலஜில இதை வேலட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வேலட் சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்கள யாருக்காச்சும் லோ பேக் பெயின் இருக்கு அண்ட் இந்த வேலெட்டை ஆர் மணி பர்ஸை பின்னாடி வைக்கிற பழக்கம் இருக்குன்னா, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.